மாண்புமிகு ஜே பிரின்ஸ். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கதர் கிராம தொழில் மற்றும் கைவினைப் பொருட்கள், கைத்தறி மற்றும் துணிநூல், வனம் மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை சார்பிலே சபையிலே பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு நான் வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்கிறேன். என்னுடைய தொகுதியில் பள்ளியாடின்னு ஊர், என் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. அங்கே கைத்தறிகள் அங்கே தான் அதிகமாக மக்கள், ஒரு ஆயிரக்கணக்கான கைத்தறி பணி செய்யக்கூடியவர் இருந்தார். ஆனால் இப்போது அவர்கள் ஓய்ந்து விட்டார்கள். அவர்களிடம் ஃபோனில் தொலைபேசியில் பேசினாங்க, எங்களுக்கு வயோதிப நிலையில் இருக்கிறோம், இதை நம்பி தான் வாழ்ந்தோம், இப்போ எல்லாம் மின்சார அளவில் கைத்தறிகள் இயங்கி கொண்டு இருக்கிறது, கிராமிக தொழிலாக செய்ததை எங்களுக்கு பென்ஷன் தரணும்னு கேட்குறாங்க. அதையும் நான் நம்முடைய அமைச்சர் பார்வைக்கு வைக்கிறேன். இதுபோன்று நம்முடைய அரசு பதவியேற்ற நாளிலிருந்து கைத்தறி நெசவாளருக்கு வருடந்தோறும் 10% கல்வி கூலி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் பெடல் தரையில் இலவச வேட்டி நெசவு செய்யும் உறுப்பினர்களுக்கு இது பிரச்சனை இருக்கிறது, அதனையும் தாங்கள் சரி செய்ய வேண்டுகிறேன். முக்கியமாக கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிந்தவர்கள் இன்னைக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ஏன்னா அமைச்சர் பெருமக்கள் கவனத்துக்கு நான் சொல்வது, இப்படிப்பட்ட சூழலில் அனைத்து துறைகளிலும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கைத்தறி, இந்த நெசவு பண்ணக்கூடியவங்களுக்கு, மண்பாண்டம் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் முக்கியம் கொடுக்க வேண்டும். நான் நன்றி சொல்கிறேன். மண்பாண்டம் பணி செய்யக்கூடியவர்களுக்கு இலவசமாக மண் எடுப்பதற்கு இந்த அரசு உதவி செய்திருக்கிறது. அதற்கு வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்கிறேன். அதனால் என்னுடைய தொகுதியில் அநேக இடங்களில் இந்த மண்பாண்டம் தொழில் செய்கிறாங்க. அந்த பணிகள் செய்யக்கூடிய சுங்கான்கடை, தலக்குளம் பகுதியில் உள்ள தொகுதிக்குள்ளப்பட்ட மக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வகையில் அது புவிசார் அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அப்படி கொடுத்தா தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி மக்கள் பணி செய்கிறார்கள் என்பதை மக்களுக்கு தெரியும். குறிப்பாக தேன் உற்பத்தியை பொறுத்த மட்டும் அருகில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரியுடைய தொகுதி பிளவங்கோடு தொகுதியில் மார்த்தாண்டத்தில் தான் தேன் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான இடம். அமெரிக்காவில் கேட்டால் மார்த்தாண்டம்னு தெரியும், வெளிநாட்டில் கேட்டால் தெரியும், தேனுக்கு ரொம்ப முக்கியம். அதற்கு ஒரு ஆராய்ச்சி மையத்தை கொடுக்க வேண்டும், அதற்கு அதை ஊக்குவிப்பதற்கு அந்த சங்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்று உங்கள் கவனத்துக்கு வருகிறேன். என்னுடைய தொகுதியில் மிக முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே சுற்றுலா மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இரணியல் பகுதியில் ஒரு அரண்மனை இருக்கிறது. மகாராஜா, திருவனந்தபுரம் மகாராஜா காலத்தில் கட்டப்பட்டது. அது அண்டர் கிரவுண்டு 10 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்டு வழி இருக்குது. அதெல்லாம் போயிட்டு அந்த புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அந்த பணியை தொடங்கி இருக்கிறது. அந்த பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். முக்கியமாக போட்சோ சட்டம் இருக்குது. போட்சோ சட்டம் சாதகமாக இந்த சட்டங்களை கொண்டு வருகிறோம். அதே டைமில் ஆசிரியர் பெருமக்களை நான் பாதுகாக்க வேண்டும். விசாரித்து அதற்கு விசாரணை குழுவை வச்சு தான் அந்த சட்டத்தை அந்த மக்களுக்கு வேலை தண்டனை கொடுக்கணும். அந்த பணியை செய்ய வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு, இந்த விடியல் அரசிற்கு 100க்கு 100 விழுக்காடு ஆசிரியர் பெருமக்கள் முன்ன இருக்கிறார்கள். நாங்கள் உங்களோட இருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டெட்டு நீங்கள் எழுதுறீங்க, நான் பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன், அப்புறம் திரும்பவும் டெட் எழுதுறேன், அப்புறம் டிஆர்பி எனக்கு வேணுமா, இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். ஏன்னா அறிவு சார்ந்த அரசுன்னு உலகமே பாராட்டும். நம்ம இந்தியாவை தாண்டி போகிறோம். இந்தியாவிலே பெஸ்ட்டு ஸ்டேட்டுன்னு எல்லா வகையிலும் போகுது. இப்படி போனால் இந்தியாவுக்கு உதவி வேணுமா? தமிழகமே தனித்து நின்று இது தமிழ்நாடு என்று உருவாக்கப்பட்டிருக்கிறதே, அந்த பெருமையை சாற்றுகின்ற வகையில் மாண்புமிகு அமைச்சர் இந்த பணியை செய்கிற போது அந்த பணிகளை நீங்கள் அறிவுபூர்வமாக செய்ய வேண்டும் என்று உங்கள் கவனத்துக்கு வருகிறேன். எங்களுடைய மாவட்டத்தில் மிக முக்கியமாக நீண்ட கால ஒரு பிரச்சனை. நான் அன்புக்குரிய அமைச்சரிடம் இதை சொன்னேன். பிரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட், தனியார் பாதுகாப்பு சட்டம், 1 லட்சம் ஏக்கர் சொத்து, சுமார் ஒரு சிறிய மாவட்டமாக இருந்தாலும் மலை சார்ந்த பகுதிகளில் ரப்பர், நல்ல மிளகு, இன்னும் பல்வேறு பயிர் வகைகளை நீண்ட காலமாக விவசாயிகள் செய்து வருகிறார்கள். அது பல நூற்றாண்டுகளாக. இது சென்ட்ரல் ஆக்ட். இந்த ஆக்டிற்கு ஒரு மாற்றம் வைக்க வேண்டும். அதான் ஃப்ரீயாக இதை அனுபவிக்க முடியலை விவசாயிகளுக்கு. அதனால் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ஃப்ரீயாக, கேரளாவிலெல்லாம் 1971 இந்த பிரச்சனை வந்தது. இப்போ கேரளா அன்றைய அரசு சொல்லிச்சு, நோ ப்ராப்ளம்,
வி இக்னோர் த சென்ட்ரல் ஆக்ட். நீங்கள் அனுபவிக்கலாம், யார் விவசாயம் செய்கிறார்களோ அதை அனுபவிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது, ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா, ஒரு குடும்பத்தில் தாய்க்கு 1000 ரூபா கிடைக்குது. அதே போல் பல மக்கள் கஷ்டப்பட 60 வயது முதிர்ந்த அனைவருக்கும் இந்த பென்ஷன் சிஸ்டத்தை கொண்டு வருவீங்களா என்ற ஒரு புதிய கேள்வி உங்களுக்கு. இது ரொம்ப முக்கியம், அதனால் சொல்கிறேன், இதை நீங்கள் செய்தருவீங்கன்னு கேட்குறேன். மிக முக்கியமாக இப்போ டிரைவர் கண்டக்டரில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ டிரைவரும் கண்டக்டருக்காக டிரைவர். இப்போ சில ஆளுக்கு டிரைவராக மட்டும்தான் கேப்பபிலிட்டி உண்டு, சில ஆளுக்கு கண்டக்டராக போகுதான் உண்டு. அப்போ அவனுக்கு அந்த ரைட் போயிடுது. ஆகவே அந்த சிஸ்டத்தை நீங்கள் மாற்றி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் அந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும் என்று நான் கேட்கிறேன். எங்கள் பகுதியில் வந்து நம்ம சக்கரில் வந்து பேசுனீங்க, நான் வாணியக்குட்டியில் ஆர்வம் தருவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு சுமார் ஒரு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் நமக்கு நஷ்டம் வருகிறது. அதை அந்த ஆர்வத்தை நீங்கள் கட்டற வேண்டும் என்று நான் கேட்கிறேன். எங்களுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நல்ல இல்லை. நாங்கள் கிடைச்ச மாவட்டம், நூற்றுக்கணக்கான எஜுகேஷன்ஸ் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியை ஒன்று தர்றதுக்கு ஐ மேக் ஏ கால். இந்த அறிவியல் சார்ந்த மன்றம் இதற்கு முடிவெடுக்க வேண்டும். எனக்கு ஐடி பார்க் தரலான்னு நாம் பட்ஜெட்டில் பேசுகிறப்போ அன்புக்குரிய அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. உங்களுக்கு நன்றிகளை சொல்கிறேன். நீங்கள் ஐடி பார்க்கில் எப்போ ஆரம்பிப்பீங்க? நாங்கள் ஐ ஸ்போக் வித் கலெக்டர் ஆஃபீஸ், அவங்க கன்ஃபார்ம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு. எங்களுக்கு ஃபிஷர்மேனுக்கு ஆம்புலன்ஸ் வசதி செய்ய வேண்டும். ஏதாவது கஷ்டம் வந்து போச்சுன்னா நடுக்கடலில் ஃபிஷர்மேன் மாட்டிட்டானா அவனை கொண்டு வருவதற்கு ஆம்புலன்ஸ் வசதி நீங்கள் தர வேண்டும். மெக்கனைஸ்ட் போட், அதாவது நீளமாக இருக்கும். சுனாமி வந்த காலத்தில் மெக்கனைஸ்ட் போட்டுக்கு நீளமாக இருந்துன்னு சொன்னால் பெர்மிஷன் கொடுக்காது. சுனாமி காலத்தில் அந்த மெக்கனைஸ்ட் போட்டு நீளமாக இருக்கக்கூடிய மெக்கனைஸ்ட் போட்டு எங்கெல்லாம் நடத்தப்பட்டிருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, தாக்கு பிடிச்சிடும். அதுபோல் இப்போது எங்களுடைய மாவட்டத்திலே பயன்படுத்தக்கூடிய மெக்கனைஸ்ட் போட் அண்டர் ரெஜிஸ்டராக இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ண முடியலை. அதனால் வெளி ஊருக்கு போக முடியாது, வெளி மாநிலத்துக்கு போக முடியாது, மீனவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். எனக்கு மை கைண்ட் ரிக்வெஸ்ட், அதற்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும், பெர்மிஷன் கொடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி.